வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்புகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடலில் இராணுவ பயிற்சி மேற்கொள்ளும் ரஷ்யா சீனா, அதிகரிக்கும் போர் பதற்றம். ரஷ்யாவில் மீண்டும் சக்தி வாய்ந்த பூகம்பம். 5 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்ட சீனாவின் நீர்மூழ்கி வீரர். திடீரென்று நடுவானில் மாயமான விமானம். மசூதி வளாகத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட இஸ்ரேலிய அரசியல்வாதி. இஸ்ரேலிய படையினரின் தாக்குதல், பாரிய சேதத்துக்குள்ளாகிய முக்கிய கட்டிடம். ஒரே நாளில் 8 பேரை தூக்கிலிட்ட சவுதி அரேபியா. ஈரானின் பாதுகாப்பு கட்டமைப்பில் முக்கிய மாற்றம், அதிரடியாக எடுக்கப்பட்டுள்ள முடிவு. அமெரிக்காவின் விரோத பார்வைக்குள் சிக்கிய இந்தியா, கேள்விக்குறியாகும் இரு நாட்டு உறவு. இனி விரிவான செய்திகள். சீனாவில் காணாமல் போன நீர்மூழ்கி வீரர் 5 நாட்களுக்கு பின்னர் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நீருக்கடியில் உள்ள குகை ஒன்றிலிருந்து அவர் இவ்வாறு பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். குறித்த 5 நாட்களும் அவர் மீன்களை பச்சையாக உண்டு உயிர் பிழைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலில் காசாவில் பலஸ்தீன தொண்டு நிறுவனத்தின் கட்டடம் பாரிய சேதத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது. அத்துடன் அலுவலக பணியாளர் ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். பாலஸ்தீன ரெட் கிரசன்ட் என்ற நிறுவனத்தின் அலுவலகமே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றது. இன்று அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் போது கட்டடத்தில் தீப்பரவல் ஏற்பட்டதாக குறித்த மனிதாபிமான அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் வேண்டுமென்று இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக குறித்த தொண்டு நிறுவனம் குற்றம் சுமத்தியிருக்கின்றது. ரஷ்யாவில் சில நாட்கள் இடைவெளியில் அங்கு மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் குரில் தீவுகளில் சுமார் 6.8 மெக்யூனிட் அளவில் வலிமையான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் பின்பு இந்த நில அதிர்வு 7 மெக்யூனிட் அளவில் இருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த வலிமையான நில அதிர்வை தொடர்ந்து அங்கு ஆழி பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நில அதிர்வால் உயிர் சேதம் அல்லது பொருள் சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. மேலும் கம்ஜட்காவின் அருகே உள்ள அதிக ஆபத்துள்ள கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவில் நேற்று ஒரே நாளில் 8 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றங்கள் தொடர்பிலேயே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா 2022ஆம் ஆண்டு இறுதியில் போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றது. இதற்கு முன் 3 ஆண்டுகளுக்கு இத்தகைய குற்றங்களுக்கு மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று 4 சோமாலியர்கள் மற்றும் 3 எத்தியோப்பியர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றனர். அதே நேரம் தமது தாயை கொலை செய்த சவுதி பொதுமகனும் நேற்று தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார். இதன்படி 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து சவுதி அரேபியாவில் 230 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடன் நடைபெற்ற 12 நாள் போரை தொடர்ந்து ஏற்பட்ட இரு தரப்பினதும் உடன்பாட்டின் ஒரு மாதத்திற்கு பிறகு ஈரானின் உச்ச பாதுகாப்பு சபை புதிய பாதுகாப்பு பேரவை ஒன்றை உருவாக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு பேரவை உருவாக்க உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினால் அனுமதிக்கப்பட்டதாக அதன்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய பேரவையின் தலைவராக ஈரான் ஜனாதிபதி செயல்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. அதில் முக்கிய இராணுவ தலைவர்கள், அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு பொறுப்பாளர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக காணப்படுகின்றனர். குறித்த அமைப்பானது பாதுகாப்பு உத்திகளை மறுபரிசீலனை செய்தல் மற்றும் ஈரானின் ஆயுத படைகளின் திறன்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்காக பணிபுரியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முடிவு ஈரானின் பாதுகாப்பு அமைப்பில் மேற்கொள்ளப்படும் பரந்த கட்டமைப்பு மாற்றங்களின் ஒரு பகுதியாகும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் கடலில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து பீரங்கி தாக்குதல் மற்றும் நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிரான கூட்டு இராணுவ பயிற்சிகளை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது மேரிடைம் இன்ட்ரடக்ஷன் 2025 எனப்படும் திட்டத்தின் கீழ் நடைபெறும் திட்டமிட்ட கூட்டு பயிற்சி என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பயிற்சி வரும் ஆகஸ்ட் மாதம் 5 வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயிற்சிகள் ரஷ்யாவின் பசிபிக் கடற்படையின் பாரிய நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல்களும் சீனாவின் 2 டெஸ்ட்ரோயர் கப்பல்களும் உள்ளடக்கிய குழுவுடன் இணைந்து நடைபெறுகின்றன. இவற்றில் இரு நாடுகளின் டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் மீட்பு கப்பலும் பங்கேற்றிருக்கின்றன.
கடல் வான்வெளி பாதுகாப்பு, புலனாய்வு, தற்காப்பு, மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன. இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி மெட்வெதேவ் வழங்கிய பிரச்சினையூட்டும் கருத்துக்களுக்கு பிறகு அணு நீர்மூழ்கி கப்பல்களை உரிய பகுதிகளில் நிறுத்த உத்தரவிட்ட 2 நாட்களுக்கு பிறகு நடைபெறுகின்றது. எனினும் இந்த பயிற்சிகள் முன்பே திட்டமிடப்பட்டவை. ரஷ்யா, சீனா இரண்டும் 2022 உக்ரைனில் போர் தொடங்குவதற்கு முன்பு நோ லிமிட்ஸ் என்ற ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த நிலையில் இராணுவ ஒத்துழைப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென் குவிர் ஜெருசலமில் உள்ள அல் அக்ஸா மசூதி வளாகத்திற்கு சென்று அங்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது மத்திய கிழக்கின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த இடத்தில் பல தசாப்தங்களாக நடைமுறையிலுள்ள ஒரு ஏற்பாட்டை மீறுவதாக பாலஸ்தீன தரப்பு குற்றம் சுமத்தியிருக்கின்றது. அவரது வருகையின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலமில் உள்ள யூதர்களால் டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படும் வளாகத்தில் பென் குவிர் யூதர் பிரார்த்தனைகளை வழிநடத்துவதை காட்டுகின்றது. யூதர்கள் அந்த இடத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறது, ஆனால் பிரார்த்தனை செய்ய முடியாது. இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் இது தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அதில் அங்கு முஸ்லிம் வழிபாட்டை மட்டுமே அனுமதிக்கும் தற்போதைய ஒப்பந்தத்தை பராமரிக்கும் இஸ்ரேலின் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றது. ஹமாஸ் இதனை பலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடந்து வரும் ஆக்கிரமிப்புகளை ஆழப்படுத்தும் செயல் என்று கூறியிருக்கின்றது. அதே நேரத்தில் பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹ்மூத் அப்பாஸின் பேச்சாளர் இஸ்ரேலிய அமைச்சரின் இந்த வருகை அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டிய செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த இடம் யூதர்களுக்கு மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகின்றது. இது 2 பைபிள் கோயில்களின் தலமாகும். அதே நேரம் இது நபிகள் நாயகம் சொர்க்கத்துக்கு ஏறிய இடம் என்று முஸ்லிம்கள் நம்புகின்றனர். 1967 ஆண்டு மத்திய கிழக்கு போரில் ஜோர்தானிடம் இருந்து இஸ்ரேலால் இந்த தலம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நிலைமையின் கீழ் ஜோர்தான் இந்த இடத்தின் பாதுகாவலராக அதன் வரலாற்று பங்கை தொடர அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் போர் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியா நேரடியாக நிதி ஆதரவு அளிக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய ஆலோசகரான ஸ்டீஃபன் மில்லர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்தியாவை ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தச் சொல்லி ட்ரம்ப் அழுத்தம் உருவாக்கி வரும் சூழ்நிலையிலேயே இந்த கடுமையான அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. மில்லர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்தியா தொடர்ந்து ரஷ்ய எண்ணெய் வாங்குவதன் மூலம் ரஷ்யாவின் போருக்கு நிதி வழங்கி வருகிறது, இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த நடவடிக்கையில் இந்தியா சீனாவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்பதும் அதை மக்கள் அறிந்தால் அதிர்ச்சி அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுவரை ட்ரம்ப் தரப்பிலிருந்து இந்தியாவை பற்றிய விமர்சனங்களில் இது மிகவும் கடுமையானது என சொல்லப்படுகின்றது. இந்தியாவுக்கு அமெரிக்காவின் முக்கிய பங்காளி என்ற நிலை இருந்தாலும் ரஷ்யாவிடமிருந்து இராணுவ உபகரணங்கள் மற்றும் எரிபொருட்கள் வாங்கியதற்காக இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இந்த வரிகள் வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்தன. மேலும் உக்ரைனுடன் ரஷ்யா ஒருபோதும் நிலையான சமாதானத்திற்கு வராவிட்டால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளிடம் இருந்து வரும் அனைத்து இறக்குமதிகளுக்கும் 100% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்திய அரசு சார்ந்த வட்டாரங்கள் அமெரிக்காவின் அழுத்தங்கள் இருந்த போதிலும் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி தொடரும் என உறுதியாக குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் மில்லர் தனது விமர்சனத்தின் முடிவில் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் மோடியின் உறவை குறிப்பிட்டு அந்த உறவு உயர்வானதும் ஆழமானதும் என்ற பிம்பத்தை பாதுகாத்திருக்கின்றார். பாஸ் ஜலசந்தி அருகே நடுவானில் விமானம் ஒன்று திடீரென்று மாயமாகியுள்ள நிலையில் விமானி மற்றும் அவரது நண்பரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2 இருக்கைகள் கொண்ட இந்த விமானமானது சனிக்கிழமை மதியம் 12:45 மணிக்கு ஜார்ஜ் டவுன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு விக்டோரியாவுக்கும் பின்னர் மத்திய NSWவுக்கும் புறப்பட்டிருக்கின்றது. விமானத்தில் இருந்த விமானி 70 வயது முதியவர் என்றும் அவரது பயணி 60 வயதுடைய ஒரு பெண் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இந்த தம்பதியினர் நியூ சவுத் வேல்ஸில் உள்ள குடும்பத்தை பார்க்க சென்று கொண்டிருந்த போது பாஸ் ஜலசந்தியை கடக்கும்போது அவர்களின் விமானம் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. தம்பதியினர் சேருமிடத்தை அடையாததால் குடும்ப உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து தீவிர தேடுதல் தொடங்கப்பட்டிருக்கின்றது. விமானம் காணாமல் போவதற்கு முன்பு எந்த வானொலி தொடர்பும் அல்லது மேடை அழைப்பும் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. அந்த விமானி மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஆனால் அவர் பயணித்த அந்த விமானமானது அவருக்கு ஒப்பீட்டளவில் புதியது என்றும் தெரிய வந்திருக்கின்றது.
விமானத்தின் தற்போதைய உரிமையாளரும் விமானிக்கு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்புதான் அந்த விமானத்தை வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விக்டோரியா மற்றும் டாஸ்மேனிய காவல்துறையினர் பாஸ் நீரிணை மற்றும் தெற்கு விக்டோரியாவில் தங்கள் தேடலை மையப்படுத்தியிருக்கின்றனர். இதனிடையே காணாமல் போன விமானத்தின் அறிகுறிகளை கண்டறிந்து தேடுதலுக்கு உதவுமாறு போலீஸ் துறை ஆய்வாளர் கிளார்க் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.